டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மேல சரமாரியான கேள்விகள் தொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு மனுஷன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அது திரும்ப திரும்ப இந்த உக்ரைனுக்காக ஆதரவு அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள்னா ஆரம்ப காலத்துல இருந்தே பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கான்ட்டு இல்ல, பல நாடுகளும் இன்க்ளூடிங் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்போனன்ஸா இருக்கட்டும், பல மக்கள் பாத்தீங்கன்னா அது இப்ப மேக்ரோனா இருக்கிறார் இல்லையா, பிரான்ஸோட அதிபர், அவருக்கே மெஜாரிட்டி கிடையாது முதல்ல அந்த நாட்டுல. அது போல மெஜாரிட்டி இருக்கக்கூடிய நபர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த போர் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது உண்மையாலுமே அவர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அந்த கேள்விகள் கேட்கும்போது அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் எல்லாரும் சஃபரிங்ன்றீங்க, இருக்கலையே அதிகமா சஃபர் ஆனது உக்ரைனோட மக்கள் தான் அப்படிங்கிறது போல. அந்த சஃபரிங் எப்படின்னா சைட்ல இன்னொரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும், டிசிசி எம்ப்ளாயிஸ். அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை பிடிக்கிறதுக்காக டிசிசி எம்ப்ளாயிஸ் ட்ரை பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒண்ணு கூடுறாங்க அப்படின்னு செகண்ட் பேட்ச் ஆஃப் டிசிசி எம்ப்ளாயிஸ் வராங்க. ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை டிசிசி எம்ப்ளாயிஸ், அப்ப இவங்களை கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல டிப்ளாய் பண்ணலாம்ல அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அது மட்டும் முடியாது, இவங்கள சிவிலியன்ஸ், இவங்க பார்ஷியலி ஃபிட்டா இருக்கிறவங்க, அதனால அவங்கள பிடிச்சிட்டு ஆளுங்களை பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லா தடகாத்திரமா தான் இருக்காங்க. துப்பாக்கி சுட மாட்டாங்களா, ஓடுறாங்க, நல்லா எல்லாம் என்கேஜ் பண்ணாங்க, பிடிச்சி கொண்டு உள்ள போறாங்க, ரஷ்யர்களை பிடிச்சி வண்டியில் ஏற்ற மாட்டாங்களா, போக ஃப்ரண்ட் லைனுக்கு அப்படிங்கிற பலரும் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டாலும் அவங்களால மட்டும் முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. சரி, ஓகே. அதாவது மாஃபியா கும்பல் மாதிரி ஆயிடுச்சு. ரோட்ல போறாங்களா, பார்த்தடே இவனை ஓகேடா அப்படின்னு கட்டம் கட்டிட்டாங்கன்னா பிடிச்சி உளுத்துக்கு வீசுற மாதிரி ஆயிப்போச்சு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்க்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருந்து இதே போலதான் பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப யூடியூப்ல இருந்ததுன்னா இது போல வீடியோ பதிவுகளா இருந்திருக்கும். நம்ம அதெல்லாம் மறக்கவே கூடாது, என்னைக்கும் மன்னிக்கவே கூடாது அப்படிங்கிறதுல மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அது போல நம்ம செய்யலைன்னா ஏகப்பட்ட சித்திரவதைகள் பண்ணிக்கிறாங்க. அது போல ஆண்கள் மொபைலைசேஷன் ஒத்துக்கல அப்படின்னா அவங்கள கேலி பண்றது, கரும்புலி சம்புலி குத்துறது, இது போல பல விஷயங்கள் அழிச்சாட்டிங்கள் பிரிட்டிஷ்காரங்க செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் தகவல்கள்லாம் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நம்ம இந்த வேர்ல்டு வார் 1 அந்த சீரீஸ்லாம் கதைகள்லாம் பார்க்கும்போது இது போல பல விஷயங்கள் நம்ம தெளிவாக பார்க்கலாம். பட் ஆனால் இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ சொல்றாரு, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கண்டபடி பேசியிருந்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள். ஆனா இவரு தெளிவா இந்த விஷயத்த அணுகிறாரா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இவரோட பார்வை கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு. தெரிஞ்சதுன்னா தோத்தாச்சுன்னு தெரிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் கம்முன்னு ஒத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறது போலதான் இவரோட பாயிண்ட்ல இருக்கு. என்ன சொல்றேன்னா, டீலுங்கிறது ரஷ்யா கூடயும் பண்ணணும், உக்ரைன் கூடயும் போடணும், யூரோப்பியன் யூனியனோட அவங்களோட விஷயத்தையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும், எல்லாமே பண்ணணும் தான். ஆனா நீங்க சஃபரிங்ல நம்ம எல்லாத்தோட சஃபர் ஆயிட்டு இருக்குது உக்ரைன் தான். நம்ம உக்ரைன் தான் பார்க்கணும், அவங்க மக்கள் ரொம்ப பெருமளவில் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க, யார் கூடயும் டீல் போட மாட்டேன், எதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பண்ணி ஒரு தரப்பு காட்டமா பதில் சொல்லிக்கிறாங்க. அது கூடவே யூஎஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு செனட் டாமி அவர்கள் பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி முதல்ல மன்னிப்பு கேட்டே ஆகணும், என்னங்க இது என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல ரெடியா தான் இருக்கிறாங்க. அது எலான் மஸ்க் அவர்கள்லாம் அவர் போடக்கூடிய ட்விட்டர் பதிவுகள்லாம் டைரக்டா எகெயின்ஸ்டா இருக்கு. ரெண்டாவது திருப்பி இந்த டோஸ்ல திரும்ப பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ண வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான விஷயம், மாயா சண்டா அவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் கேட்டது. இப்ப யூஎஸ் சைடு பாத்தீங்கன்னா $1,80,000 பாத்தீங்கன்னா மாயா சண்டா அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக அமெரிக்கனோட யூஎஸ் எய்டு வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கும் போல தகவல் எல்லாம் வெளியே வந்திருக்கு. இது உள்ள மால்டாவுக்குள்ள மிக பெரும் பிரளயம் உண்டாக்கி இருக்கு. அதாவது இந்த மாயா சண்டா அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது நிலநடுக்கம் வரும், அப்படியே அசரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது எப்பேற்பட்ட தலைவி பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்களா, நிலநடுக்கமே வந்தாலும் அதிரல அப்படிங்கிறவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நடுக்கம் வந்திருக்கு, அது எப்படி அவங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அந்த வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணாது, முன்னாடி நம்ம பார்க்கும்போது அதை நம்ம பார்த்துருப்போம். ஆனா இப்ப எப்படி அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். இதுக்கான வீடியோ பதிவுகள், இதுக்கான பதில்கள் மாயா சண்டா அவர்கள் எப்படி சொல்றாங்க. அதாவது இது போல பல விஷயங்கள், பல உண்மைகள், அமெரிக்கா பத்தின கருப்பு பக்கங்கள் வெளியே வருகிறது அல்லவா. இதனாலே என்னமோ தெரியல எலான் மஸ்க் அவர்கள் மேல காண்டு. உடனே இந்த டெஸ்லா சார்ஜ் ஸ்டேஷன்ல இருக்கணும் எல்லா பக்கம் தீ வச்சு விடுறாங்க. இது போல பல விஷயங்கள் எலான் மஸ்க் அவர்களோட டெஸ்லாவோட ஷோரூம் கார்குலாம் போய் பாத்தீங்கன்னா மிக பெருமளவில் சூறையாடுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த வருஷம் இதுவும் ஒண்ணு. அமெரிக்கால மிக பெரும் அளவில் எதிர்ப்புகளை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள்லாம் அமெரிக்கால என்னதான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எதுதான் செஞ்சாலும் அவங்க நாட்டோட அதிபர் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அமெரிக்கரை பார்க்கும்போது அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பரா அமெரிக்காவுக்கு போய் சேரலையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா மெக்சிகோல 36 வருஷமா இல்லாம முறையா பார்டர்ல செக் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க மெக்சிகோ. யாராவது மெக்சிகோல இருந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ள போறாங்க அப்படின்னா
உட்காந்து என்னப்பா யாரு நீ அப்படின்னு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல் தடவை ஒரு செக் போஸ்ட்டை போட்டு அப்படிதானா அப்படின்னு விசாரிச்சுட்டு உள்ள அனுப்புறதுக்கான முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அப்படி இல்லை, அமெரிக்கா தானே வேணா வா இல்லா போ அப்படிங்கிறது போல அசால்ட்டா இருந்திருக்கிறாங்க. இப்போ முதல் முறையா அப்படி செய்யறதுனால கெடுபிடிகள், அதாவது மெக்சிகோ இது போல செலவுகள்லாம் செஞ்சு நாட்டை பாதுகாப்பா வச்சுக்கிட்டாதான் அமெரிக்கா பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற போல குரல்கள் இருக்கு. எது எப்படியோ இது போல நாடுகள் வந்து சீப் லேபர்ஸ் கிடைக்கிறதுனால தானே அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு போல சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலதான் என்னமோ இந்த டாரிஃப்ன்றதெல்லாம் அவர் கையில் எடுக்கிறாரு. ஏன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் டாரிஃப் இது போல விஷயங்கள்லாம் நடக்கும்போது உள்நாட்டில் விவசாய பொருட்கள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அமெரிக்காவோட விவசாய பொருட்களை அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது இப்போ இந்தியா நம்ம வந்து விவசாயம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ அரிசியெல்லாம் இருக்க எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறது? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அவங்கள விவசாயம் பண்ண முடியாது இல்லையா, லேண்ட் வச்சிருப்பாங்க, ஏக்கர் கணக்கில் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் என்ன செய்வாங்க, இது ஏற்றுமதி பண்ணும். இவங்க அதாவது அமெரிக்காவை சொல்கிறேன், அவங்க வந்து டாலர்ல ஏற்றுமதி பண்ணும்போது பார்க்கும்போது இவங்களோட பொருட்களோட விலையில காஸ்ட்லியாக இருக்கு. இவங்க அதை ப்ராடக்ட்ஸாக மாற்றி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்க தரப்பில் இருக்கிறவங்க. இப்போ அதுக்கெல்லாம் சாங்ஷன் போகிறோம், டாரிஃப் போகிறோம் அப்படிங்கும்போது உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சமமாயிரும். ஸோ அதனால அமெரிக்காவில் உருவாக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டை, அதாவது விவசாய பொருட்களை அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க மக்கள். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா RFK ஜூனியர் கென்னடி அவர்கள் இருக்கா இல்லையா, மக்களே இது போல் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க, எல்லாம் இயற்கைக்கு திரும்புங்க, எல்லாம் நல்லா சாப்பிடுவோம், ஒபிசா இருக்கு வேணாம் அப்படிங்கிறது போல விளம்பரம்லாம் பண்ணாங்க இல்லையா. ஸோ கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி அவரோட லைனப் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைனப் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சில நல்ல ஸ்டெப் வந்து சில கோணங்களில் இது போல பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சில கோணங்கள் இல்லைங்க, இவர் நாட்டுக்கு எடுக்கிறாருங்க, சூறையாடுறாருங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தில் சில நபர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இது போர் சூழலாக இருக்கனால இது போல பல விதமான கருத்துக்களை நம்மளால பார்க்க முடியுது. யாருக்கு எது வேணுமோ எது சரியா இருக்குமோ அதை அவங்கவுங்க அலசி ஆராய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நேரா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. ஐயோ சீரி பாஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரான்ஸும் சரி யூகேயும் சரி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல ரெடியாக இருக்கிறாங்க. அது பிரச்சனை அவங்க நாட்டில் நடந்ததுன்னா தான் எதுவாக இருந்தாலும் அது வரைக்கும் தான் எல்லாம் ஆட்டம்லாம். ஒரு தடவை அடி விழுந்துருச்சு அப்படின்னா எல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்க. நான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த ஒரிஷ்னிக் மிசைலை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். அதாவது நாட்டோ நாடுகள்லாம் என்ன செய்கிறீங்கன்றது யோசிச்சு செய்யுங்க. அதுவும் குட்டி குட்டி நாடாக இருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல அதிகமான மக்கள் வாழ்கிறீங்க. இது போல விஷயங்கள்லாம் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுவோம். ஆனால் இழப்பு பெருமளவில் இருக்கும். சூரியனோட சர்ஃபேஸில் எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குமோ அந்த அளவுக்கு வெப்பம் உருவாகும். இதெல்லாம் பார்த்துக்குங்க, அதிகமாக டெஸ்ட்ராய் ஆகும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரிஷ்னிக் மிசைலை பற்றி இன்னொரு சில தகவல்கள் ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் வந்து ரூட் டியூப் இது போல இருக்கும் இல்லையா, ஸோ அதில் பேசக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த அழிக்கணும் அப்படிங்கன்னா எந்த மாதிரி டார்கெட்டை சூஸ் பண்ணுவாங்க ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படிங்கள பேசிட்டு இருக்கும்போது யூரோப்பியன் யூனியன் பேங்க் அவங்க ரிசர்வ்ஸ் எல்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடங்கள் இதை மட்டும் குறி வச்சு அடிச்சோம்னாலே போதும். அவங்க எல்லாம் லைன் கட்டி வந்து தலைவரி அப்படின்னு சரண்டர் ஆயிருப்பாங்க. அதுக்கு மட்டும் இந்த மிசைல் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குன்னா உருகிடும். இப்போ ரிசர்வ்ஸ் அப்படிங்கும்போது தங்கம் வெள்ளி இதைத்தானு பெருமளவில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வெள்ளி தங்கம்லாம் ராக்கெட் வேகத்தில் ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இந்த ஃபோர்ட் நாக்ஸில் உள்ளே பூந்து ஆடிட்டிங் மட்டும் பண்ணும்போது ஏதாவது எசப்புசுக்காக நடக்குது. இல்லை இந்த உக்ரைன் வந்து உள்ள போருக்கு வராங்க, உக்ரைனுக்குள்ள போருக்கு யூரோப்பியன் யூனியன் வராங்கன்னா எசப்புசுக்காக நடந்துச்சுன்னா இது போல் ரிசர்வ்ஸில் கையை வச்சுட்டாங்கன்னா ஹீரோவே போயிடும். அப்போ அந்தந்த நாட்டோட கரன்சிஸ்க்கெலாம் வேல்யூ வந்து பெரும் பிரச்சனையாகும். ஸோ அவங்களோட கரன்சிஸ்க்கு பேக்கிங் கொடுக்கறது இது போல் கோல்டாக இருக்கும். அதனால தான் இந்தியா சீனா ரஷ்யாலாம் அதிகமாக கோல்டை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா வந்து ஒரிஷ்னிக் மிசைலை ஏவுறாங்க, அது யாராலையும் தடுக்க முடியாது. மிலிட்ரி இண்டஸ்ட்ரிக்கு பதிலாக இது போல் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்களே அதை மட்டும் ப்ரிசைஸ்டாக அடிச்சிட்டாலே போதும். அவங்களுக்கு பணமே இருக்காது, அவங்க பணம் செல்லாது, யார்கிட்ட இருந்து எதையும் வாங்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அவங்க கிட்ட ஃபேக்ட்ரிலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் திவாலாகி போய் கிடக்குது. எக்கனாமி ரெக்கவர் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இது ஒரு மிசைல் அனுப்பிச்சா போதும், பிடிச்சி விட்டுறலாம். யூரோப்பியன் யூனியன் வந்து அப்படியே அப்படி செகண்ட் என்னப்பா சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிறது போல மாற்றிடலாம் யூரோப்பியன் யூனியனை அப்படிங்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க சொல்கிற பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா ப்ரிசைஸ்டாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா கோல்டு முடிச்சுது, அவ்வளோதான், சொல்லி முடிச்சிருவாங்க. ஏன்னா சும்மா லொத்துன்னு அடிக்கக்கூடாது. ஒரு அடி வச்சா வைக்கணும்னு சொல்லி படத்தில் டைலாக்ஸ் வர முடியாது. ஸோ அது போல் ஒரு அடியாக இருந்ததுன்னா யூரோப்பே முடிஞ்சிடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிரான்ஸோட மேக்ரான் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, மிராஜ் 2000 ரக 5F ரக விமானத்தை வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா இல்லையா, பறக்குது, உக்ரைனில் பறக்க ஆரம்பிச்சிச்சு.
ஸோ மிராஜ் 2000 ரக விமானங்கள் ஃபுல்லாக வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த யூரோ ஃபைட்டர் டைப் ஒன்று வந்து யூகே தரேன்னு இருக்கிறாங்க. அது எப்படி போலாண்டில் வச்சு ஆப்ரேட் பண்ணுவீங்களா என்ன ஏதுங்க தெரியல. உக்ரைனோட மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல விமானங்களை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் கட்டமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா பார்ஷியல் சீஸ்ஃபயர், அதாவது போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், கிரவுண்டில் சண்டை நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும், பார்சியல் சீஸ்ஃபயராக ஒரு மாதமாவது போடணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து பிளானாக இருக்குது. முதல் கட்ட பிளானாக அந்த 18 நாடுகள் கூடி பேசுனாங்களா யூகேல, அவங்களோட பிளானாக இருக்குது. ஸோ அவங்களோட பிளான் என்ன, பார்ஷியல்னா முதல்ல ஏரை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறது, வான்வெளி தாக்குதலை தடுக்கிறது. ஸோ அதுக்காக இது போல் விமானங்களை கொடுத்துருக்குறாங்க. முதல் கட்டமாக F-16க்கே ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இங்கிலீஷில் பழகிறதுக்கு. இது மிராஜ் ரக விமானம், பிரெஞ்சு லாங்குவேஜில் இருக்குது. இங்கிலீஷில் எப்படி என்ன கற்றுக்கிட்டு என்னத்தை பண்ணாங்களோ உக்ரைன் தெரியல, இல்லை அவங்களோட ஆளுகளே வந்து இறங்கியிருக்கிறாங்களான்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ இந்த விமானங்களை உக்ரைன் பயன்படுத்துறதுனால எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். F-16 மிராஜ் 2000 காம்பினேஷனில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்தது யூகே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைட் வெயிட் மல்டி ரோல் மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை வந்து 1.5 1.6 மார்க் வேகத்தில் போய் தாக்கும் அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. அது குறுகிய இதில் இது வந்து இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டே ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பல பிளாட்ஃபார்ம்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இது போல் மிசைல்கள் 5000 10,000 அப்படிங்கிற சொல்கிறாங்களே, பிம்பிளிக்கு பில்லு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏதோ கொடுத்தாங்கன்னா சரி. ஏன்னா உக்ரைனுக்கு வந்து 300 பில்லியனுங்கிறாங்க, கடைசியில் பார்த்தா ஒரு 100 பில்லியன் கூட வரல, 69 தான் அப்படிங்கிறாரு, 68 தாங்கிறாரு. ஸோ அது கம்மியாகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இது போல் விஷயங்கள்னால அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனோட கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒடசா போர்ட்டில் இருந்துருக்குது, அந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஒடசா போர்ட்டில் இது போல் மிசைல்கள் லைட் வெயிட் மல்டி ரோல் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் கொடுத்துருப்பாங்களே. ஏன்னா 2000 மிசைல் கொடுத்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க யூகே தரப்புலேருந்து. அது எவ்வளோ போச்சுங்க தெரியல. அதான் அந்த ஷிப்பில் தான் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்களா என்ன ஏதுங்க தெரியல. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் ரஷ்யாவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்த ஒடசா பகுதியில் பல இன்டெலிஜென்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கட்சிக்கு ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் தொடர்ந்து, அதாவது 4 மார்ச் கூட திரும்ப ஒடசா பயில மிக பெரும் தாக்குதல், 3 மார்ச் தாக்குதல், 2 மார்ச் தாக்குதல், தொடர்ந்து இந்த ஒடசா பயில தினந்தோறும் தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த வருஷம் திரும்பி ஒடசால தாக்குதல் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா அடுத்தது பார்ஷியல் சீஸ்ஃபயர் இருக்கு இல்லையா, முதல்ல அந்த விமானத்தை கொடுத்து அந்த இடத்துல கவர் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இது போல் மிசைல்லாம் கொடுத்து அந்த பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடல் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயரை கொண்டு வந்து அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது. அப்படி ப்ரொடெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அதிக அளவில் ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒடசா போர்ட் வழியாக கொண்டு போய் கொடுத்து அந்த வழியாக எல்லாத்தையும் கொண்டு போய் உக்ரைனில் வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் அவங்களோட திட்டமாக இருக்குது. அதாவது இன்னொரு போருக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் போருக்கு அவங்க தயாராகிறதுக்காக உக்ரைனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பார்ஷியல் சீஸ்ஃபயர் 1 மாதம் இருந்தால் போதும், 1 மந்த் லாங் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1 மாதம் இல்லை அதுக்குள்ள இல்லை 1.5 மாதம் இந்த டைம் பீரியடுக்குள்ள இந்த சீஸ்ஃபயர் அமல்படுத்தினா போதுங்கிறாங்க. அப்போ என்ன அதிக அளவில் ஆயுதங்கள்லாம் இறந்துருக்காங்க, அதை கொண்டு போய் கொடுத்து ரீபில்ட் பண்ணுறதுக்கு தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஸோ அதுக்கு இது போல் ஆயுதங்கள் விமானங்கள்லாம் உக்ரைனுக்கு கொடுத்து பில்டு பண்ணுறதுக்காக இது போல் திட்டம் போட்டுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபர் மிக பெரும் அளவில் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனையை முடிக்கணும்னு பார்த்தா இவங்க யாரும் விடமாட்டுறாங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, வருஷம்ல ஒன்றலா இருக்குல்ல, அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா மொத்தம் ஒரு 150 பில்லியன் யூரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்டா கொடுக்கலாங்களா. அந்த எய்டு அதாவது லோனா கொடுத்து அது மூலயமா உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் வாங்கி இவங்களே லோன் கொடுத்து அந்த லோனை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு ஆயுதங்களை கொடுத்துட்டு ஆயுதங்களை வச்சு உக்ரைனை பலப்படுத்தலாம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அதிக அளவில் கொடுக்கலாம், வேணுங்கிற டேங்க்கு உக்ரைனோட ராணுவத்துக்கு வேணுங்கிற எல்லா ஐடும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 800 பில்லியன் யூரோ அளவுக்கு கொடுக்கறதுக்கான வழியை பார்க்கலாங்களா அப்படிங்கிறது போல வருஷலா ஒன்றலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்பீச் கொடுத்துக்கிறாங்க. இது அதிர்வலைகளை ஏற்படுத்திக்குது எங்கள் யூரோப்பியன் யூனியன்லனா ஹங்கேரி ஸ்லோவாக்கியா இவங்களாம் கண்டினியூஸாக வீட்டோ போடுறதா சொல்லிக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனில் எதுவும் செய்ய விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் இதுக்கு அக்செப்டடாக இல்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா யூகே பிரான்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் வச்சுக்கிறாங்க, அவங்க நாடு பாதுகாப்பாக இருக்க போகுது. இப்போ உக்ரைனை பாதுகாக்கணும் அப்படின்னா மொத்தம் 4 நாடுகள் இன்வால்வ் ஆகணும். 1 போலாண்டு, ரொமேனியா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி. இந்த 4 நாடுகள் இன்வால்வ் ஆனதான் இதை முழு மனசாக அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இம்ப்ளை பண்ண முடியும். எப்படின்னா இப்போ அந்த ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, போலாண்டு, ரொமேனியா இந்த பகுதியிலாம் கொண்டு போய் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுட்டு அவங்களோட விமானங்கள்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா இன்கேஸ் ரஷ்யாவோட ட்ரோன்கள் வருது பல விஷயங்களை தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அங்கிருந்து டேக் ஆஃப் பண்ணி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். இவங்களோட விமானத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும், 2வது வரக்கூடிய மிசைல்கள் ட்ரோன்களையும் தடுக்கணும். இது போல விஷயங்கள்லாம் அந்த நாட்டிலேருந்து பண்ணால் தான் சேஃப்டி பண்ண முடியும். இப்போ இந்த நாடுகள்லாம்
யார் சேவ் பண்ண முடியும்? யாரு சேவ் பண்ண முடியாது? இப்போ ரஷ்யா என்ன சொல்றாங்க? ஒரு மிசைல் போதும் முடிச்சு விட்டுருவோம்ப்பா அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு இவங்களால முடியுமா? முடியாது. அப்போ ஒன்ஸ் ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ இவங்கள சாக்ரிஃபைசிங் ஸ்டேட்டா மாறிடுவாங்க இல்லையா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கலா இருக்கு. இது போலாண்டு ஒத்துக்கலாம், ரொமேனியா ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொமேனியால இப்போ இருக்கக்கூடிய அதிபர் அதனாலதான் எலெக்ஷன் வைக்க மாட்டேங்கிறாரு, ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்று ரொமேனியா இருந்தால் தான் கடல்வெளி பாதுகாப்பு உக்ரைனுக்கு கொடுக்க முடியும். ரெண்டாவது கருங்கடலை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு வேணுங்கிற எல்லா உதவிகளையும் செய்ய முடியும். ரொமேனியாவும் அமெரிக்கா மாதிரி திரும்பி நின்று எதுவும் பண்ண மாட்டேன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஸ்லோவாக்கியா ஹங்கேரியா செய்ய முடியாதுங்கிறாங்க. அடுத்து இப்போ போலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு பவம்பு அப்படிங்கிறது போல. அதான் முதலியே சொன்னாங்க இல்லையா, அண்டை நாடுகள்லாம் விட்டுட்டு மற்றவங்களாம் பேசிக்கங்க, ரஷ்யாவோட அண்டை நாடுகளில் இதில் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். எந்த நாடு அடுத்து சாக்ரிஃபைஸ் ஆக போகிறாங்க, அதை யார் கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அதிபர்கள் அதை ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இவங்க எடுக்க போகிறாங்கன்னு. அப்படி இல்லை இந்த பார்டர் கண்ட்ரிஸ் ஒத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சும்மா உட்காந்து டீ காஃபி வேணால் குடிக்கலாமே தவிர வெகு நிலந்து பேசி எல்லாம் மைக் இருக்குன்றதுக்காக எல்லாம் செய்யலாம். இப்போ எப்படி மைக் இருக்குன்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது போல் அவங்க செய்யலாம், மற்றபடி அமல்படுத்த முடியாது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கண்ணோட்டங்களாக இருக்குது. ஓரளவுக்கு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் அலசி ஆராய்ச்சி முடிவெடுத்தீங்க. ஏன்னா ஓரளவுக்கு தகவல்கள், பல கண்ணோட்டங்கள், பல அனலிஸ்ட் சொல்கிறது என்னென்ன அப்படிங்கிற உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இதை வச்சு யூரோப்பியன் யூனியன் எஸ்கலேட் பண்ணுவாங்களா இல்லை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற என்ன முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.